உலகத்தில் எத்தனையோ பேர் பல கோடிகளை சம்பாதித்தும் கடைசியில் ஒன்றுமில்லாமல் நடுத்தெருவிற்கு வந்திருக்கிறார்கள். அதே சமயம் மிகக் குறைவான வருமானத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி நிம்மதியாக வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அதிர்ஷ்டம் இல்லை, அவர்கள் பணத்தை கையாளும் விதம். பல வெற்றியாளர்களும் பணக்காரர்களும் தங்கள் வாழ்நாளில் எத்தனையோ தோல்விகளை சந்தித்து பல 100 புத்தகங்களை படித்து பல வருட அனுபவத்தில் அடிபட்டு கற்றுக்கொண்ட பணத்தின் ரகசியங்களை நீங்கள் பல வருடங்கள் செலவழித்து தேடிப் போக வேண்டியதில்லை. அவர்கள் செய்த அத்தனை தவறுகளையும் நீங்களும் செய்து உங்கள் பணத்தையும் காலத்தையும் இழந்துதான் திருந்த வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஏனென்றால் அந்த அத்தனை வாழ்வியல் மற்றும் பொருளாதார பாடங்களை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு தெளிவான தொகுப்பாக இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்கப் போகிறேன். இதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண விஷயத்தில் இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பல தவறுகள் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வரும். இனிமேல் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான தெளிவும் பிறக்கும். அதனால் உங்கள் கவனத்தை கொஞ்சமும் சிதறவிடாமல் இதை முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் இது உங்கள் பொருளாதார வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு பயணம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக இருந்த உங்களின் மனநிலையும் பணத்தை பற்றிய பார்வையும் இதை பார்த்து முடிக்கும்போது கட்டாயம் ஒரு மாபெரும் நேர்மறையான மாற்றத்தை சந்தித்திருக்கும். பண விஷயத்தில் நாம் செய்யும் மிக அடிப்படையான மற்றும் முதல் தவறு நமக்கு வரும் வருமானத்தை விட நமது செலவை எப்போதும் அதிகமாகவே வைத்துக்கொள்வது. இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுற்றியிருக்கும் விளம்பரங்களும் கிரெடிட் கார்டுகளும் மற்றும் சுலபமான தவணை முறைகளும் நம்மை அறியாமலேயே நமது தகுதிக்கு மீறிய செலவுகளை செய்ய நம்மை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு மாதத்தின் முதல் தேதியில் சம்பளம் வந்தவுடன் நமது மனம் எப்படி அந்த பணத்தை செலவு செய்யலாம் என்றுதான் யோசிக்கிறதே தவிர அதை எப்படி சேமிக்கலாம் அல்லது முதலீடு செய்யலாம் என்று யோசிப்பதில்லை. நமது வாழ்க்கை தரம் உயர உயர நமது செலவுகளும் அதற்கேற்ப உயர்ந்து கொண்டே செல்கிறது. திருவள்ளுவர் இதை பற்றி ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பார். நமக்கு வரும் வருமானத்தின் அளவு மிகச் சிறிதாக இருந்தாலும் அதனால் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துவிடாது. எப்பொழுது என்றால் நமது செலவின் அளவு அந்த வருமானத்தை விட பெரிதாகாமல் இருக்கும் வரை என்று. இது எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம் என்று சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். நீங்கள் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை விட அதில் எவ்வளவு பணத்தை வீணாக்காமல் மீதம் பிடிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய உண்மையான சொத்து. மாதம் 20,000 சம்பாதித்து அதில் 5,000 ரூபாயை சேமித்து நிம்மதியாக தூங்குபவன் ஒரு பக்கம் இருக்கிறான். ஆனால் மாதம் 1,00,000 சம்பாதித்துவிட்டு 1,50,000 லட்சத்திற்கு செலவு செய்துவிட்டு கடன்காரனாக விழி பிதுங்கி மன அழுத்தத்தில் நிற்பவனும் இருக்கிறான். எனவே உங்களுடைய வருமானத்தை விட உங்கள் செலவுகள் 1 ரூபாய் கூட தாண்டாமல் பார்த்துக்கொள்வதுதான் பணக்காரனாவதற்கான முதல் படி. இந்த செலவுகளை நாம் ஏன் செய்கிறோம் என்று எப்போதாவது அமைதியாக உட்கார்ந்து யோசித்திருக்கிறீர்களா? அங்குதான் நாம் செய்யும் அடுத்த மிகப்பெரிய தவறு ஒளிந்திருக்கிறது. அதுதான் மற்றவர்களுக்கு நம்மை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவும் அடுத்தவர்கள் நம்மை ஒரு பெரிய ஆளாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் செய்யும் ஆடம்பர செலவுகள். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு போலி கௌரவத்திற்காக நமக்கு தேவையே இல்லாத பொருட்களையெல்லாம் கடன் வாங்கியாவது வாங்கிவிடுகிறோம். சமூக வலைதளங்களில் யாரோ ஒரு நண்பன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்ற புகைப்படத்தை பதிவிடுகிறான் என்பதற்காக நாமும் உடனே ஒரு தனிநபர் கடன் வாங்கி தேவையற்ற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். நம்மை சுற்றியிருப்பவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காகவே நமது தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய காரையோ அல்லது விலை உயர்ந்த ஒரு மொபைல் போனையோ வாங்கிவிட்டு மாதா மாதம் அதற்கான தவணையை கட்ட முடியாமல் தவிக்கிறோம். மயிலிறகு மிகவும் மென்மையானதுதான் என்றாலும் அதை அளவுக்கதிகமாக வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அதுபோலத்தான் சின்ன சின்ன ஆடம்பர செலவுகள்தானே என்று நாம் செய்யும் தேவையற்ற செலவுகள் ஒன்று சேர்ந்து கடைசியில் நமது பொருளாதார அஸ்திவாரத்தையே சுக்குநூறாக உடைத்துவிடும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கிறார் என்பதற்காக நீங்களும் வாங்க நினைப்பது உங்களுடைய உண்மையான தேவைக்கானது அல்ல, அது உங்களுடைய ஈகோவுக்கானது. உங்களை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் நீங்கள் என்ன கார் வைத்திருக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களிடம் பழக மாட்டார்கள் என்பதை நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ அன்றுதான் உங்கள் வீண் செலவுகள் குறையும். இப்படி மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யும் அதே வேளையில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் முற்றிலுமாக மறந்து விடுகிறோம். அதுதான் எதிர்பாராத தருணங்களுக்கான அவசரகால சேமிப்பு. வாழ்க்கை என்பது ஒரு சீரான நதி அல்ல, அது எப்பொழுது வேண்டுமானாலும் தன் திசையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம்.
திடீரென்று குடும்பத்தில் ஒருவருக்கு பெரிய மருத்துவ செலவுகள் வரலாம், நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் வேலை இழப்பு ஏற்படலாம், அல்லது உலகளாவிய ஒரு பொருளாதார மந்தநிலை வந்து உங்கள் வருமானம் முற்றிலும் தடைபடலாம். அப்படி ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது யாரிடமும் போய் கையேந்தாமல் இருக்கவும், உங்கள் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றவும் உங்களிடம் ஒரு அவசரகால நிதி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு துன்பம் வருவதற்கு முன்னாலேயே அதை தடுத்துக் கொள்வதற்கான வழியை தேடாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல எரிந்து சாம்பலாகிவிடும் என்ற திருக்குறள் எவ்வளவு பெரிய உண்மை என்பதை பலரும் ஒரு கஷ்டம் வரும்போதுதான் உணர்கிறார்கள். இன்று நீங்கள் நன்றாக சம்பாதிக்கலாம், ஆனால் நாளை ஒரு சிறு சறுக்கல் வந்தால் அதை குறைந்தது 6 மாதங்கள். நாம் தூங்கும்போது நம்முடைய பணத்தை யாராவது திருடினால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அப்படி ஒரு திருட்டு நம் அனைவருக்கும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் நாம் செய்யும் அடுத்த மிகப்பெரிய தவறு. அதாவது பணத்தை எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் வெறுமனே வங்கிக் கணக்கிலோ அல்லது பீரோவிலோ சேர்த்து வைப்பது. ஒவ்வொரு வருடமும் பணவீக்கம் என்ற ஒரு அரக்கன் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணத்தின் மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டே இருக்கிறான். இன்று 100 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு பொருள் அடுத்த வருடம் அதே 100 ரூபாய்க்கு கிடைக்காது. அதன் விலை ஏறியிருக்கும். ஆனால் உங்கள் பீரோவில் இருக்கும் அந்த 100 ரூபாய் எந்த வளர்ச்சியும் அடையாமல் அப்படியேதான் இருக்கும். பொருள் வரும் வழிகளை உருவாக்குவதும், வந்ததை சேர்த்து வைப்பதும், அப்படி சேர்த்ததை பாதுகாப்பதும், பாதுகாத்ததை சரியான முறையில் பிரித்து செலவிடுவதும், முதலீடு செய்வதும் தான் சிறந்த பொருளாதார நிர்வாகம் என்று திருவள்ளுவர் அன்றே பொருளாதாரத்தின் ஆழத்தை கூறியுள்ளார். பணத்தை சேர்த்து வைப்பது மட்டும் உங்களை காப்பாற்றாது. அந்த பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைப்பதுதான் உங்களை பணக்காரனாக்கும். சரியான திட்டங்களில் முதலீடு செய்யப்படாத பணம் என்பது ஓட்டையான பாத்திரத்தில் சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீருக்கு சமம். அது மெல்ல மெல்ல ஆவியாகி ஒரு நாள் உங்களை ஏமாற்றிவிடும். ஆனால் இன்னும் பெரிய தவறு என்ன தெரியுமா? பலரும் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தையெல்லாம் முதலீடு செய்கிறேன் என்று தங்களின் மொத்த சேமிப்பையும் ஒரே இடத்தில் போட்டு வைப்பது. ஒரு நண்பர் சொல்கிறார் என்று மொத்த பணத்தையும் பங்குச் சந்தையில் போடுவது, அல்லது தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் என்று எல்லா பணத்தையும் நிலத்தின் மீது முதலீடு செய்வது. எக்கச்சக்கமான லாபம் வரும் என்று ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு உங்கள் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒரே இடத்தில் குவிப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஒரு வண்டியில் அளவுக்கு அதிகமாக பாரமேற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும் என்ற குறளின் தத்துவத்தை இங்கு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் ஒரே ஒரு பொருளாதார சரிவு நீங்கள் முதலீடு செய்த அந்த குறிப்பிட்ட துறையை பாதித்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும். அதனால் உங்கள் முதலீடுகளை தங்கம், நிலம், பங்குச்சந்தை, சிறு சேமிப்பு என்று பல கூடைகளில் பிரித்து வையுங்கள். ஒரு இடத்தில் சிறு நஷ்டம் வந்தாலும் இன்னொரு இடம் உங்களை தூக்கி நிறுத்தும். இப்படி முதலீடு செய்யும்போது நாம் செய்யும் இன்னொரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னவென்றால், சொந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் யாரோ ஒரு ஏஜென்ட் சொல்கிறார் அல்லது வங்கி மேலாளர் சொல்கிறார் என்பதற்காக அவர்கள் நீட்டும் பேப்பரிலெல்லாம் கையெழுத்து போடுவது. இது உங்கள் இரத்தமும் வியர்வையும் சிந்தி சம்பாதித்த பணம். அதை எப்படி இன்னொருவர் சொல்வதை மட்டும் கேட்டு முழுமையாக நம்பிக் கொடுக்கலாம்? ஒருவரைப் பற்றி அல்லது ஒரு திட்டத்தைப் பற்றி முழுமையாக ஆராயாமல் நம்புவது உங்களுக்கு தீராத துன்பத்தைக் கொடுக்கும் என்று வள்ளுவர் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். உங்களுக்கு புரியாத எந்த ஒரு திட்டத்திலும் 1 ரூபாய் கூட முதலீடு செய்யாதீர்கள். அந்த திட்டத்தில் எப்படி லாபம் வருகிறது, அதில் உள்ள ஆபத்துகள் என்ன என்று முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பணத்தைப் பற்றி அக்கறை கொள்ள உங்களை விட இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. யாரோ ஒருவர் அவர்களுக்கு கிடைக்கும் கமிஷனுக்காக உங்கள் தலையில் கட்டும் தவறான திட்டங்களிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு கொஞ்சம் நிதி சார்ந்த அறிவு கண்டிப்பாக தேவை. இதைவிட பலருடைய வாழ்க்கையை நடுத்தெருவிற்கு கொண்டு வரும் இன்னொரு பழக்கம் இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் வாங்கும் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது. நெருங்கிய உறவினர்தானே, நண்பன்தானே என்று அவர்கள் வாங்கும் பெரிய கடன்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விலைக்கு வாங்குகிறீர்கள். வரப்போகும் துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து அதிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் அறிவுடையவர்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியும் ஏற்படாது என்ற வள்ளுவனின் வாக்கு இங்கு 100க்கு 100 உண்மை. ஒருவேளை நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த நபர் பணத்தை கட்ட முடியாமல் போனாலோ அல்லது கட்டாமல் ஏமாற்றிவிட்டாலோ அந்த முழு கடனையும் அடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதாக மாறிவிடும். உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை அடகு வைத்து இன்னொருவருக்கு நீங்கள் ஏன் உத்தரவாதம் தர வேண்டும்? கையெழுத்து போட மறுத்தால் அந்த ஒரு நாள் அவர்கள் உங்களிடம் கோபப்படுவார்கள். ஆனால் நீங்கள் கையெழுத்து போட்டு அவர்கள் பணத்தை கட்டவில்லை என்றால் உங்கள் வாழ்நாளே நரகமாகிவிடும். சரி,
இதையெல்லாம் சரியாக செய்யும் நாம் சம்பளம் அதிகரிக்கும் போது செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால், சம்பளம் ஏறிய அடுத்த கணமே நமது செலவுகளையும் ஏற்றிவிடுவது. முன்பு 10,000 ரூபாய் சம்பாதித்த போது எப்படி ஒரு சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்டோமோ, இப்போது 30,000 ரூபாய் சம்பளம் வந்தவுடன் அங்கு சாப்பிட மனம் வராது. ஆடம்பரமான இடங்களை தேடிப் போவோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் லைஃப் ஸ்டைல் க்ரீப் என்று சொல்வார்கள். ஒருவனுடைய வருமானம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவனுடைய செலவு அதைவிட சிறியதாக இருக்கும் வரை அவனுக்கு எந்த அழிவும் வராது என்று திருவள்ளுவர் மிக அழகாக அளவறிந்து வாழ்தல் என்ற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். உங்கள் சம்பளம் அதிகரிக்கும்போது உங்கள் சேமிப்பும் முதலீடும் தான் அதிகரிக்க வேண்டுமே தவிர உங்களுடைய ஆடம்பர செலவுகள் அல்ல. அதிக பணம் வரும்போது பழைய எளிமையான வாழ்க்கையை வாழ்வதுதான் ஒரு மனிதனை மிக விரைவாக பொருளாதார சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும். இன்னொரு பக்கம் நிறைய பேர் சம்பாதிப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் ஒரு தவறு காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருப்பது. எனக்குத்தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேனே, எனக்கு ஏன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்று பலரும் ஒரு குருட்டு தைரியத்தில் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது எதிர்பாராத திருப்புமுனைகளை கொண்டது. திடீரென்று குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தால், நீங்கள் இத்தனை வருடங்கள் சிறுக சிறுக சேர்த்த மொத்த பணமும் ஒரே வாரத்தில் மருத்துவமனை பில் கட்டவே கரைந்து போய்விடும். நாளை நடக்கப் போவதை முன்கூட்டியே சிந்தித்து அதற்கான அரணை அமைத்துக் கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் வைத்த வைக்கோல் போல ஆகிவிடும் என்ற குரலை மீண்டும் இங்கு நினைவு கூற வேண்டும். ஒரு நல்ல மருத்துவ காப்பீடும் உங்கள் குடும்பத்திற்கான ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் உங்களுடைய பாதுகாப்பிற்கு மிக மிக அவசியம். இது செலவு கிடையாது, இது உங்களின் பல வருட உழைப்பை பாதுகாக்கும் ஒரு அரண். இப்படி கஷ்டப்பட்டு பாதுகாக்கும் பணத்தை நாம் வரிகள் மூலமாக இழப்பது இன்னொரு பெரிய தவறு. அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரியை முறையால கட்டுவது ஒரு நல்ல குடிமகனின் கடமைதான். ஆனால் அரசாங்கமே சட்டபூர்வமாக கொடுத்திருக்கும் வரி விலக்குகளை பயன்படுத்தாமல் முட்டாள்தனமாக முழு வரியையும் கட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு என்னென்ன வழிகளில் வரிச் சலுகைகள் கிடைக்கும், எந்தெந்த முதலீடுகள் மூலமாக வரியை மிச்சப்படுத்தலாம் என்று தேடி படிக்க வேண்டும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை அறிந்து செய்யாத எந்த ஒரு காரியமும் தோல்வியிலேயே முடியும் என்று வள்ளுவர் கூறுவது போல, சரியான வரி திட்டமிடல் இல்லாததால் பலரும் பல லட்சங்களை இழக்கிறார்கள். உங்களுக்கு இதை பற்றி தெரியவில்லை என்றால் ஒரு நல்ல ஆடிட்டரை அணுகி உங்கள் வரிகளை எப்படி சேமிக்கலாம் என்று ஆலோசனை பெறுங்கள். உங்கள் மிச்சப்படுத்தும் ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் புதிதாக சம்பாதித்த ஒரு ரூபாய்க்கு சமம். இதையெல்லாம் விட பல குடும்பத்தில் நடக்கும் மிக முக்கியமான மற்றும் நம் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கும் ஒரு தவறு இருக்கிறது. அதுதான் பணத்தை சம்பாதிப்பதையே வாழ்க்கையின் முழு நோக்கமாக மாற்றிவிட்டு வாழ்க்கையை வாழ மறந்து விடுவது. பணம் என்பது நம் வாழ்க்கையை